ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளே இன்னும் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாள்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் மீனம் ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள்னு பார்க்கும்போது குரு பகவான் வகரமாக போகிறாரு. கும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதனும் சுக்கரனும் ஆட்சி பெற போகிறாங்க. இந்த மாதிரி வலுவான சில கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. இதனால தான் உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த தாள்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தை அப்படிங்கிறதுனால ஒரு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ அதனால் அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி அது வருவதற்கு காரணமாக இருப்பது கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற மீன ராசினியர்களை ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதம் கடைசி வரைக்கும் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடைசியாக உங்கள் ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் அர்த்தாஷ்டம குருவாகவும் இருக்கிறார். எனவே அடிக்கடி இடமாற்றம், ஆரோக்கிய பாதிப்பு, அதிக விரயம் ஏற்படலாம். பொதுவாக இது போன்ற நேரங்களில் வீண் விரயங்கள்லேருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதோ கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதிலோ கவனம் செலுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணங்கள் இந்த டைம் செய்யறது அதிகரிக்கும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடுங்கிறதுனால ரொம்ப சிறப்பு கவனம் செலுத்தணும். ஸோ இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ கிரகங்களால் என்னென்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு குரு வகரமாக போகிறாரு. அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த டைம் முழுவதும் வகர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசிநாதனாகவும் தொழில்ஸ்தானாதிபதியாகவும் விளங்குபவர் குரு. அவருடைய வகர இயக்கம் என்பது நன்மையாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் ஆரோக்கிய ரீதியாக தொல்லை அதிகரிக்கலாம். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். தாயுடைய உடல்நலத்திலையும் கவனம் தேவை. இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் மேலும் நீடிக்கலாம். இடமாற்றம் வீடு மாற்றம் தானாகவே மனக்கலக்கத்தை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாம். தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு வழியாக தீரும். ஆயினும் புதிய முயற்சிகளில் தடை வந்து கொண்டே இருக்கும். தன்னம்பிக்கையை தளர விடாமல் பார்த்து கொள்வது நல்லது. நீண்ட தூர பயணம் பலன் தரக்கூடிய விதம் அமையும். சொந்த ஊரில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்லவும், வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்பவும் எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும். வாகன மாற்றம், இடமாற்றம் ஏற்படலாம். இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமை தோறும் குருவுக்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதோடு இல்லத்திலையும் குரு கவசம் பாடி குரு பகவானை வணங்குவது நல்லது. வகர குருவால் இந்த மாதிரி ஆபத்துக்கள் வர இருக்குங்கிறதுனால கவனமாக செயல்படணும் என்பது மீன ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கும்பத்தில் புதன் வரக்கூடிய போறாரு. உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதியானவர் புதன். அவர் 29ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே பெற்றோர் வழியிலையும் களத்திர வழியிலையும் செலவுகள் ஏற்படலாம். இடம் பூமி வாங்கக்கூடிய சுப செலவுகள் உண்டாகும்.
பிள்ளைகளுடைய திருமணத்தை பேசி முடித்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைத்தெடுப்பது நல்லது. நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. புதிய பொறுப்புகளை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு வாழ்க்கை பாதையை சீராக்கி கொள்ளுங்க. இல்லைனா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ கும்பத்தில் புதன் வர்றதுனால இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா கும்பத்தில் சுக்கிரன் வரப்போறாரு. ஆக்சுவலி மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 12ல் மறைவது யோகம்தான். கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப பொருளாதார நிலையில திடீர் முன்னேற்றமும் புது முயற்சியில வெற்றியும் கிடைக்க போகுது. வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலோ. பயணங்களால் பலன் கிடைக்கோ. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கோ. இக்காலத்தில் சுக்கிர வழிபாடு சுகத்தை வழங்கோ. அதனால் சுக்கிர வழிபாடு செய்கிறது நல்லது. ஸோ சுக்கிரனால் இந்த பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிறைய நல்ல திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சி பலன் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுடைய புதிய இலக்கை நோக்கி பயணிப்பீங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சியானது உண்டாகும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லைனா அதனால் உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ இதுதான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த தைல நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை நிச்சயம் பெற்றுத்தரும். அதனால் தைல செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு மறக்காமல் அதை செய்து பயன்பெறுங்க. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது. இந்த தை மாதம் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது. அந்த வகையில் பொங்கல் போன்ற நிறைய சிறப்பு தினங்கள் வர்றதுனால இது சக்தி மாதம் என்று இன்னொரு பக்கம் அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பான போகி, பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல், காணுப்பொங்கல் இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் வரும். அப்புறம் தைப்பூசம், தை அமாவாசை, தை வெள்ளி, தை பௌர்ணமி இந்த மாதிரி சிறப்பு தினங்கள் வரும். அதனாலேயே சுபகாரியங்களுக்கு உகந்த மாதமாக இந்த தை மாதம் கருதப்படுது. ஸோ சுபகாரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மீன ராசிக்காரங்க இந்த மாதம் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த சுபகாரியங்கள் தடையே இல்லாமல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்பேற்பட்ட இந்த தைல சூரிய பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய திசையை மாற்றி பயணிப்பார். அப்போ நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வெளிப்படும். அந்த மாதிரி வெளிப்படக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்வாங்கிக்கிட்டா அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதுக்காக நீங்கள் 2 பரிகாரங்களை இந்த தைல செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்யறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நிறைய பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஸோ அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தைல காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதுக்கப்புறமேட்டு சூரிய பகவானுடைய ஒளி நம்ம மீது படுற மாதிரி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அப்படியே தியானம் மாதிரி செய்யணும். இதை செய்ய செய்ய சூரியன்ட்டு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே கிடைக்கும். அதுவே நம்ம உடலுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 2வதாக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அது என்னன்னா தானம். இருக்கிறதுலே மிக சிறந்த ஒரு புண்ணியமாக கருதப்படுவது தானம்தான். அதுவும் வாயிலா ஜீவன்களுக்கு தானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப புண்ணியமாக கருதப்படுது. ஸோ வாயிலா ஜீவன்கள் எத்தனையோ இருக்கோ அதுக்கெல்லாமே தானம் பண்ணுவது நல்லது. அதை விட முக்கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய ஒரு புனிதமாக கருதப்படுவது தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய அந்த பசுமாடு. அந்த பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. பசுவுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது பொருட்களை தானம் பண்ணலாம். இல்லை பசு சாப்பிடக்கூடிய வகையில் பொருட்களை தானம் பண்ணலாம். அந்த மாதிரி தானம் பண்ணிங்கனாவே ரொம்ப நல்லது. ஸோ இந்த 2 விஷயத்தை செய்திங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதனால் இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.